இந்த கல்யாணத்துல எல்லாம் கரெக்டா நடந்துச்சு. பிளான் படி பொண்ணு மாப்பிள்ளையை பிராங்க் பண்ண பதற்றத்துல மாப்பிள்ளை பொண்ணை பிராங்க் பண்ணிடுறாரு. வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வெரைட்டியா வீணா போய் டிசைனா டேமேஜ் ஆன மொரட்டு மேரேஜ் சம்பவங்களோட 3வது பகுதி தான். கண்டமான கல்யாணங்களை கண்டுபிடிச்சும் தண்டமான திருமணங்களை தேடி பிடிச்சும் கண்டென்ட்டா எடுத்து கொண்டு வந்திருக்கோம். வடக்கு டு தெற்கு வீணா போன வெட்டிங் வாண்டடா வந்து சிக்கி இருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஒண்ணா பாக்கணுங்கிறதுனால இன்ட்ரோ போடியா எடிட்டர். கமுக்கமா உட்கார்ந்து இருந்த மாப்பிள்ள கைய மட்டும் நீட்டினாரு. தட்டி விடுறா கேசரியிலே நாக்கு. இந்த கல்யாணத்துல பந்தி பத்தாம போயிருது. மாப்பிள்ளைக்கு காந்த பார்வை மயக்கிடுவார். கவுந்து விழுகிறதுக்குள்ள கைய குடியா. மாப்பிள்ள உடும்பு புடி ஓட மாட்டா. அப்படி ஓட மாட்டேன் நம்ப மாட்டேன். இவரு ஆஃபர்ல கல்யாணம் பண்ணவரு. ஐயோ தெரியுங்க. மாலையிலேயே மாட்டாத மாப்பிள்ளைய அக்கா மணவர வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டில் மாட்டல. ரகட் பைனா பிடிச்சேன். பந்தியில சோற பாத்திருப்பீங்க, போற பாத்திருக்கீங்க. மண்டபத்துக்கு மந்திரம் சொல்ல வந்தது குத்தமா பண்டிட்ஜிய பணிய வச்சு பணியிலேயே நனைய வச்சேன். பாக்குத சைலண்டா இருப்பேன், சப்புன்னு தப்பிடுவேன். மேல இருந்து மட்டும் இல்ல, கீழ இருந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இருக்கறலே இவங்க தான் கலகல கப்பிள்ஸ். கல்யாணத்துல அப்படி ஒரு இஷ்டம், பயங்கரமான ஈடுபாடு. சார் சரிங்க, போட்டோ எடுத்துடலாம் சார். அம்மாயி பப்ளிக்ல டீசென்ட்டா தான் சாப்பிடுவாங்க. என்ன வழங்காம கிடக்கு நக்கு. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. ஆனா வெறுமட்டி கூக்குறது தப்பு இல்ல. ஒண்ணு இல்ல. ட்ரோன்ல மாலை இறக்குறது தான் இப்பெல்லாம் ட்ரெண்ட். மாலையை காப்பாத்திட்டோமா? பாவம் ட்ரோனை தான் காப்பாற்ற முடியல. மாப்பிள்ளை மின்னுவாருன்னு சும்மா ஒன்னும் சொல்ல. நைனா டபுள் ஏ பேட்டரி வாங்கிட்டு வா, தீர போது. மாப்பிள்ள பல கல்யாணத்துல பணம் பொறுக்கணவரு. என் கல்யாணத்துல விடுவோம்னா வள்ளல்யா கோச்சிக்கங்கோ கோச்சிக்கங்கோ. ஹாப்பி பர்த்டே சார். ஐயோ இல்லையா, வேண்டாடு. இவர் ஒரு மாதிரி தெளிவான மாப்பிள்ள. மாமியார் மேடம் ஐடி எம்ப்ளாயியா. நீ நம்ம கல்யாணமா ப்ராஜெக்ட முடிச்சிட்டு மாலையை மாத்திக்கங்கம்மா. மாப்பிள்ள அலங்காரம் மிரட்டலா இருக்க வேணாம். மல்லிகை ராஜன்யா முல்லைப்பூ வச்சிருந்தா மிரட்டலா இருந்திருக்கும். வடக்குல இது ஒரு வித்தியாசமான கல்ச்சரு. இவங்க வாழ்ந்து காட்டுறத ஊரு துப்புறதுக்கு முன்னாடி அதேதான். சோசியல் டிஸ்டன்சிங்காக மாஸ்க் போடலாம். மாலை எப்படி போடுறது? குச்சியில மாட்டி விட்டா கச்சிதமா இருக்க போதே. குச்சியோட எண்டை பிடிச்சிட்டே காலத்தை கழிச்சிடலாமா? பார்க்கவே ஆசையா இருக்கு. ஜாமுனு காட்டுறா ஆசை விடுறான். ஹாப்பி மேரேஜ் லைஃப் மாப்பிள்ள. மாப்பிள்ள விளையாட்டு பையனா? கோச்சிக்காதுமா, மாப்பிள்ள வீடு. பொண்ணுன்னா சும்மாவா? கோச்சிக்காதீங்க சார், நான் பொண்ணு வீடு. வைக்கிறத யாரு வச்ச என்ன? குங்குமத்தை எடுத்து நெத்தியில வைங்கோ. சாமி சொன்னா சரியா இருக்கு. புரியல எனக்கு. அண்ணன் வெட்டிங் இல்ல, எங்கேயுமே அளவாதான் சாப்பிடுவாரு. என்ன வருவாய் டயட்ல இருக்காரு. பந்தியில உட்காந்துருந்த மாப்பிள்ளைக்கு பச்சை குழந்தை மாதிரி மனசு. அன்பா யார் எது கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவாரு. கேட்டா கொடுத்துருவாரா? அவரெல்லாம் அப்படி. உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தாதான் நான் உருப்பிடுவேன்னு ஊரே சொல்லிருக்கு. எல்லாமே தொடங்கணும். என்ன தட்டே மாறல தடுமாறுது சார்? ஆரஞ்சு நசிங்கர்லயே கிளைமேக்ஸ்ல எல்லாரும் பூவை போட்டாங்க. நானும் ஏதாவது பொண்ணு. மாப்பிள்ள மாலையவே போட்டார். கல்யாண மேடையிலையாவது கவனமா இருக்க வேணாம். அது புக்ல படிச்ச மாதிரியே இல்லைங்க. அடுத்த சீன்ல யாரு வருவா? நானே வருவேன். பொண்ணு மேல கவனம் இல்லாம போறனி பேசுனதுனால போற வரவன்லாம் பொட்டு வச்சான். ஏங்க அந்த இன்ட்ரோ சாங் எந்த பேஜ்ல வருது? அவனுக்கு தெரியுமா? அவன் புக்க போறட்டதால ஆக்கி. மாப்பிள்ள பயங்கரமான ரைடரு. குதிரை கூட பைக் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாரு. பொதிச்சிட்டு அடி வைரம். பாவம் ஹேண்டில் பார்னு எதை பிடிச்சாருன்னு தெரியல. பந்தி போற நேரத்துல கல்யாணம் நிக்க போனா சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா.
மாப்பிள்ள பெரிய கையே வெயிட்ட நிரூபிக்க வெடுக்குன்னு தூக்குனாப்ல. பொண்ணை தூக்குறவன் தான் உண்மையான ஆம்பளை. கோபால் பாவம் பொண்ணை வெயிட்டு தரல. ஆளை பார்த்தாலே தெரிய வேணாம். மேடை நடுவத்துல மேல் படிப்பு படிச்சவரு, முட்டி ஸ்டெப்ல 3 கோர்ஸ் முடிச்சவரு. அப்படி என்ன கிளிப்பாரு கிளச்சிட்டார். நல்ல வேலை பேண்ட் கிளியில. பஞ்சாபி மாப்பிள்ள ஸ்பூனை பிடிச்சிட்டே 3 மணி நேரம் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு. எடுத்தாச்சு சார். அதை சொல்லுங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிது? பசிக்குது இல்ல? இங்க கடைசி நேரத்துல கல்யாணம் நின்றுது. கடமை தவறவங்க கூட வாழலாங்க, கண்மை போட்டவனோட வாழ முடியாது. குடிங்க. அது டார்க் சர்க்கிளுங்க. உண்மையான போட்டோகிராஃபரு உயரத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. சார் மேல பாருங்க, ஜிபி முத்தன்னு சொல்லுங்க. அட கௌரவமா இருக்கணும்னா காசு கொடுக்கணும்லாம் இல்ல, போச கொடுத்தாலே போதும். கொடுத்த மாதிரி ஆச்சு, கிளம்புவோம். மாம்சு விழுந்துடாதீங்க. மாப்பிள்ள வெள்ளை ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வெறியோட இருந்திருக்காரு. பத்தாதுமா. என்னது இது? ப்ளீச்சிங் பவுடர் தான். கடைசி நேரத்துல குழப்பம்லாம் இருந்தா தானே கல்யாணம் சிறப்பா இருக்கும். என்னவா முகூர்த்த நேரம் முடியும் போது மசம் நின்று இருக்க, டப்புனு கட்டுமா? யோ வாத்தியம், ரொம்ப சுட்டான சாமியாரா இருப்பாரோ. ஏமாவா தாலியை நீ தானே கட்டணும். ஐயோ. மேடையில உட்காந்து இருந்த மாப்பிள்ளைக்கு தேவையானது தோழர் கொடுத்தாப்ல. பட்டனும் பொடி பட்டனு போடு நீ. இந்த ரூம்ல எல்லா செட்டப்பும் பண்ணிட்டாங்க, கேமரா வரைக்கும். அடே பிராங்க் தான். அண்ணனோட ஸ்டைலுக்காக தான் அவரை புக் பண்றது. சுத்தி சுத்தி தொலைஞ்சிருச்சா? இந்த பையன் கல்யாண பொண்ணு குறுகுறுன்னு பார்த்தது பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. யாரையுமே எப்படி பாக்குறேன்? யாரு அவன்? ஏதோ மாப்பிள்ளையன். புடிச்சு கொடுக்கற நேரத்துல இவருக்கு ஒண்ணும் புரியல. பாவம். 100 வருஷம் வாழணும். குடும்ப சுருதி. இவர் ஒரே ஆளா நின்னு கல்யாண வேலையெல்லாம் கண் முழிச்சு பார்த்திருக்காரு. பாவம் கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. எழுப்பாம எத்தனை போட்டோ எடுத்துக்கிடுங்க. இவர் புரோகிதர் மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்னு சொல்லுங்க. இது ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் கட்டி மேய்க்கணுங்கிறத கேம்ல காட்டுறாங்க. கொளுத்துற வெயிலையும் கல்யாண கூட்டத்தை கூலா வச்சுக்கிறது எப்படி? கூடவே கூரையும் எடுத்துன்னு வந்துட வேண்டியதான். 1000 வருஷம் வாழணுமா? ஆசீர்வாதம் பண்ணுப்பா. சூழ்ந்து நடந்த கல்யாணத்துல அண்ணன் உருண்டை வச்சிருந்தாரு வாயில. அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன கருமண்டா வாயில? நாக்குல கசடி மூக்குல மந்திரிமா. ஓடிட்டு எந்திரி. கள்ளிக்காங்க துப்ப போற. இங்க அலங்காரம் பண்ண மாப்பிள்ளைய அசராம அமர வைக்க ஒரு மாப்பிள்ள கலஞ்சா பிரச்சனை, சரஞ்சா பிரச்சனை. மேரேஜ்ல உங்களோட விருப்பம் மேடையில போடையிலேயே தெரியுது. காலத்துக்கும் நீதான். கடைசி வரைக்கும் நான் தான். கல்யாண பொண்ணு டென்ஷனா இருக்கிறதுல தப்பு இல்ல, மாமியாரே டென்ஷன்ல இருக்கிறது தப்பு இல்ல. ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல. ஆசீர்வாதம் பண்ணுமா அத்தை? எனக்கு இப்ப என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? போட்டோ ஷூட் பண்ணலாம். அது சொல்லுங்க முதல்ல. எங்க அந்த இன்டர்வல் பிளாக் 712வது பக்கத்துல என்னமாயா பேசிக்கிறீங்க? கேமராமேன் நல்ல க்ளோஸ்ல போனா தான் எடுக்க முடியும். ஷாட்டையா நோட்டங்க. இவன் ஆட்டுறதுக்கும் காட்டுறதுக்கும் தான் கிளம்பி வந்திருக்கான். பணம் 10 செய்யும். கட் பண்ணி ஆயிட்டார். மாப்பிள்ளைக்கு மாலையை போட்டு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்திய தொலைக்காட்சியில முறையா மாமியாருக்கு மருமக மேல அம்புட்டு பாசம். உள்ள வந்தவங்களை நிறுத்தி சுத்தி சுத்தி போட்டாங்க. நெத்தி சுட்டி ஒன்னாகலையாப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லிடணும். பாதியில ஓடினா மாப்பிள்ளைக்கு தானே மனம் போகும். ஏங்க கட்டிக்க ஒட்டிக்கோங்க. போயிருச்சு. மாத்தி ஊட்டிக்க சொல்லி பால் டம்ளரை கையில கொடுக்க சியர்ஸ். ஐயோ வழக்கு தோசம். சரி, இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வாரம் இறக்குற வீடியோக்கு ஏகா போக ஆதரவு கொடுக்குறீங்க. லவ் யூங்க. அதேதான். வீடியோ உள்ள நேரம் பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.